Hi, this is Value Updates யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் மற்றும் முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற அப்டேட்ஸ், அதாவது கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். வியூவர்ஸ் ஃபுல் கண்டென்ட்டை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவது மூலமாக மக்கள் வேல்யூ அப்டேட்ஸை தெரிந்து கொள்வார்கள், சட்டத்தை தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் உடைய சட்ட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த சட்ட நிலைப்பாடு எதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவில் முதல்ல அங்கீகரிக்கப்படலை. இப்பொழுது அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சட்டத்தின் மூலமாக. அப்படிங்கிற போது அந்த சட்டம் எப்படி வந்தது அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் மேலால் வந்தது. அதாவது நீதிமன்றம் மூலமாக அங்கீகாரம் பெற்றிருக்கு. இதுக்குன்னு ஒரு தனி சட்டம்ங்கிறது கிடையாது. இப்பொழுது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, பாரம்பரியமாக ஒரு தகாத உறவு, அதாவது திருமணத்துக்கு மீறிய உறவுலாம் தடை செய்யப்பட்டிருக்கு. திருமணமாகாதவர்கள் ஆணும் பெண்ணும் ஒரு உறவுல இருக்காங்க அதாவது அப்படின்னா, அதை திருமணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புடைய சட்டநிலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமாகாமல் உறவுல இருக்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் கிடையாது. ஆனால் இது காலப்போக்கில் அரசியலமைப்பு சட்டப்படி ஆர்டிகல் 21 படி, அதாவது அந்த ரைட்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆனது. இப்போ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது முதல்ல 1978ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பத்ரி பிரசாத் அப்படிங்கிற ஒரு வழக்கு, அது பத்ரி பிரசாத் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு வழக்கு மூலமாக சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த வழக்கு உத்தரவு மூலமாக. இந்த தீர்ப்புக்கு முன்பு இது சட்டவிரோதமாக இருந்தது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அல்லது திருமணத்திற்கு மாற்றான ஏற்பாடாகவே இது கருதப்பட்டது. அதனால் அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது. பின்னர் இந்த தழுவலை வைத்து நீதிமன்றம் 2000 டி வேலுச்சாமி வெர்சஸ் டி பேச்சியம்மாள் அப்படின்னு ஒரு வழக்கு 2010 உத்தரவு வந்தது. இது போன்ற வழக்குகள் மூலமாக இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் உறவுகள் மேலும் சட்ட நிலையை அங்கீகாரம் பெற்று விரிவடைந்தது. இந்த பத்ரி பிரசாத் வழக்கு பின்னணி என்னன்னு பார்க்கும் பொழுது, இந்த பத்ரி பிரசாத் வெர்சஸ் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் கன்சாலிடேஷன் 1978 வழக்கு இந்திய உச்சநீதிமன்றத்தில் 1978ஆம் ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த வழக்கு அதாவது சொத்துக்காக போடப்பட்ட வழக்கு. இந்த சொத்துக்காக போடப்பட்ட வழக்கில் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை வாதிடப்பட்டது. அதில் ஒரு சின்ன சட்ட அங்கீகாரம் கிடைத்தது. இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்து உரிமை சம்பந்தமாக தொடர்பாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க, அதாவது பத்ரி பிரசாத் தனது அவருடைய துணை யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்வந்தா அப்படிங்கிற ஒருவருடன் குடும்பம் நடத்தி வந்திருந்தார். நீண்ட காலமாக ஒத்துழைத்து குடும்பம் நடத்தி வந்தார்கள், திருமணம் செய்யாமல். இந்த திருமணத்தின் மூலமாக அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சொத்து சம்பந்தமான சிக்கலில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுது. வழக்கில் முக்கிய விவரம் பார்த்தீங்க அப்படின்னா, பத்ரி பிரசாத் அப்படிங்கிறவங்க சுமார் 70 வயசு ஆகிட்டு, அவருடைய மனைவி ரஜ்வந்தா அப்படிங்கிறவங்க 1930 இருந்து இவங்க 2 பேருக்கும் ஒத்துழைத்து வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்னும், திருமணமாகாமல் வாழ்ந்து வந்தாங்கன்னும், அவருக்கு ஒரு மகள், அதாவது முத்தியா அப்படிங்கிற ஒரு மகள் இருந்தாங்க அப்படின்னும் இந்த வழக்கில் வாதிட்டப்பட்டது. அதிகாரிகள் இந்த வழக்கில் அங்கீகரிக்க மறுத்தாங்க இந்த பிறப்பை.
ஏன்னா திருமண சான்று இல்லை அப்படின்னும் திருமணத்தை நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லி வாதிடப்பட்டது இந்த வழக்கில். உச்சநீதிமன்றத்தில் 50 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒத்துழைத்து வாழ்தல் அப்படிங்கிற போதுமான சான்று என்று தீர்ப்பளித்தது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு வாழ்ந்தா போதும், ஒத்துழைப்பு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சான்று கிடைத்துவிடும் அப்படின்னும் தீர்ப்பளிக்கப்பட்டது. சட்ட ரீதியான தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு இந்தியாவில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை முதல்ல சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட வழக்கு இது. குறிப்பாக நீண்டகால உறவுக்கு உரிமைகள் அளிக்கப்பட்டது இந்த வழக்கில். அதாவது ப்ரெசம்ப்ஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது, அதாவது திருமணத்தின் அனுமானம், அதாவது யூகித்து கொள்ளலாம். திருமணமாகாமல் ஆணும் பெண்ணும் இணைந்து நீண்ட காலமாக வாழ்வது, அதன் மூலமாக பிறப்பு வருவது, இதை யூகித்து கொள்ளலாம் திருமணமானதாக அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்தது. இப்போ திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்தல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சட்டப்படி தடை செய்யப்படலை அப்படிங்கிறதும் இந்த வழக்கின் மூலமாக வந்துட்டு, குறிப்பாக இருவரும் வயது வந்தவராக இருக்கணும். ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா மேஜராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. சட்ட நிலை பார்க்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டம் 21வது பிரிவில் கீழே தனிப்பட்ட சுதந்திரம் உள்ளதுனால வயது வந்த ஆணோ பெண்ணோ திருமணமின்றி சேர்ந்து வாழலாம்னு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தினது. அதுதான் வேலுச்சாமி வெர்சஸ் பேச்சியம்மாள் வழக்கில். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது சமூக ரீதியான ஏற்பாட்டுக்கு உடன்பட்டது மற்றும் சில சட்டங்கள் குடும்ப நல வழக்குகளுக்கு திருமணமான தம்பதிக்கு மட்டுமே பொருந்தும்னு தான் இருக்குது. ஏன்னா இது திருமணமாகாத உறவு, திருமணமானதுக்கு பின்பு பிரச்சனைகள் வந்தால் குடும்ப நல நீதிமன்றத்தை நாடலாம். திருமணமாகாத உறவுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயமாகவே இருந்தது. இப்போ உரிமை மற்றும் வரம்புகள், இது திருமணம் இல்லாததால பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகள் சட்டப்படி பார்த்தீங்கன்னா இல்லெஜிட்டிமேட் என கருதப்படலாம். ஆனால் அவர்களுக்கு பெற்றோருடைய உடைமை உரிமை உண்டு அப்படின்னு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே பிரச்சனைகளுக்கு குடும்ப நல நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னும், பொது கோர்ட்டுகளை, அதாவது பொதுவான சிவில் கோர்ட்டுகளை நாட வேணும் அப்படின்னும், ஃபேமிலி கோர்ட்டை தவிர பொது கோர்ட்டுகளை நாடலாம் அப்படின்னும் சட்ட கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. திருமணமானவுடன் சேர்ந்தா அது தடை செய்யப்படும். அடல்ட்ரி, அதாவது திருமணமான யாராவது ஒருவர் திருமணமானவரோடு சேர்வது, திருமணமான 2 பேரும் தெரியாமல் சேருவது, இதெல்லாம் லிவ் இன் ரிலேஷனில் வராது. திருமணமாகாமல் 2 பேரும் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தால் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அவங்களோட குழந்தை பிறந்தால் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி திருமணமாகாதவர்கள் சேர்ந்தால், திருமணமானவர்கள் தெரியாமல் சேர்ந்தால் அது அடல்ட்ரி குற்றமாக கருதப்படும். சமூக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாரம்பரிய கலாச்சாரத்தில் இது ஏற்கப்படாமல் இருந்தாலும் நகர்ப்புறங்களில் பரவலாக பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப். பேச்சுலர்ஸ் இடையிலையும் காலேஜில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் போகிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். சட்டம் தனிப்பட்ட தேர்வை மதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சட்ட ஆலோசனை லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வந்தால் சட்ட ஆலோசனை பெற வேண்டும். அடுத்து திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்கிறவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப், குடும்ப வன்முறை சட்டம், அதாவது ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் 1984, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 நேரடியாக பொருந்தாது அப்படிங்கிற ஒரு விஷயம். நீதிமன்றம் உத்தரவு என்ன பார்த்தா, சென்னை உயர்நீதிமன்றம் 2021 தீர்ப்பளித்தது பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமின்றி சேர்ந்து வாழ்பவர்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு குடும்ப நல நீதிமன்றம் ஃபேமிலி வெல்ஃபேர் கோர்ட்டை அணுக உரிமை இல்லை அப்படின்னும், இவர்கள் பொது கோர்ட்டுகளையே நாட வேண்டும், அதாவது சிவில் கோர்ட்டுகளையே நாட வேண்டும் அப்படின்னும்,
குடும்ப நல நீதிமன்றங்கள் திருமணமான தம்பதியருக்கு மட்டும் வந்து அங்கீகரிக்கிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. விதிவிலக்குகள் பார்க்கும் பொழுது குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005 லிவ்வின் உறவுகளையும் சில சமயங்களில் காப்பாற்றும் அப்படின்னும், ஆனால் குடும்ப நல நீதிமன்ற அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பொது சிவில் நீதிமன்றங்களை மட்டுமே நாடி அதுக்குண்டான பரிகாரத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லுது. உச்ச நீதிமன்றம் லிவ்வின் உறவுக்கு அங்கீகாரம் அளித்தாலும் திருமண உரிமைகள் விவகாரத்து பராமரிப்பு இதில் சிவில் நீதிமன்றத்தை நாடி இருக்க வேண்டியது இருக்கு. இந்தியாவில் லிவ்வின் உறவு சட்டப்படி தடை செய்யப்படவில்லை. ஏன்னா 1978 உச்ச நீதிமன்றம் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுனால இது சட்டப்படி தடை செய்யப்படவில்லை இப்பொழுது. ஆனால் முழுமையான சட்ட அங்கீகாரம் திருமணத்தை போல உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் 21 வாழ்க்கை உரிமை அப்படிங்கிறது கீழே பாதுகாக்கப்படுது இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப். சட்ட அங்கீகாரம் வழிகள் நீண்டகால உறவு கொடுக்குது. திருமணத்தை போன்ற உறவாக லிவிங் ரிலேஷன்ஷிப் நேச்சர் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ள வருது. நீதிமன்றத்தில் நிரூபித்தா நீண்டகால உறவை அதை ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரெசம்ஷனில் கொண்டு போவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அல்லது சிஆர்பி அதாவது பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் படி பரிகாரம் கீழ் உரிமை கிடைக்கும். இதெல்லாம் இருக்கு. கூட்டு உடன் வாழ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க லிவிங் ரிலேஷனை, அதாவது கோஹாபிடேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொத்து பராமரிப்பு பிரிவு போன்றவற்றை, அதாவது தனியாக பிரிந்து செல்வது போன்றவற்றை வரையறுக்கும் சிவில் ஒப்பந்தம் செய்து சிவில் நீதிமன்றத்தில் பதிவு செய்யலாம் அப்படின்னும் மூலமாக வழக்கை தாக்கல் பண்ணலாம் அப்படின்னும் பிரச்சனைகளை இது சட்ட ரீதியாக பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பிள்ளைகளுக்கு உரிமை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் மூலமாக திருமணமாகாத உறவின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தால் அவங்களுக்கு உரிமை இருக்கு சொத்துல அப்படின்னும், தாய் தகவனுடைய சொத்துல இருக்கு அப்படின்னும், லிவின் உறவுல பிறந்த குழந்தைகளை சட்டப்படி உரிமைக்குரியவர்கள் அப்படின்னு ஹிந்து மேரேஜ் ஆக்டின் கீழ் பராமரிப்பு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. பராமரிப்பு மெயின்டெனன்ஸும் அவங்களுக்கு உண்டுன்னு, சொத்துல பங்கு உண்டு அதன் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு அப்படின்னும் சட்டத்தில் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் லிவிங் ரிலேஷன்ஷிப்புடைய வளர்ச்சி, சட்ட நிலைகள், சட்ட அங்கீகாரம் மற்றும் பார்த்தீங்கன்னா சட்ட கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றங்களால் மட்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம போடுற கண்டென்ட் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் நம்ம போடுற அப்டேட்ஸாக தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி, வணக்கம்.